ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வீட்டுக்கு தேவையான ரொம்பவே சிம்பிளான வீட்டு குறிப்புகள் தான். ஏதாவது ஒரு வீட்டு குறிப்புகள் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள் பீலர் நாளாக பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் மங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி மங்கி போயிடுச்சுன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஷார்ப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா சூப்பராக ஷார்ப் ஆகும். இந்த மாதிரி ஃபியூ மினிட்ஸ் தேய்ச்சி விடுங்க. ஸோ எப்போ உங்களுக்கு ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி அகல் விளக்கு யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணீங்கன்னா சூப்பராக பீலர் ஷார்ப்பாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை காலத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட்ச் பாக்ஸ் சம்டைம்ஸ் மழையில லைட்டா நினைஞ்சாலும் அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த மழை காலத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேட்ச் பாக்ஸ்ல தண்ணி பட்டு மேட்ச் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஈரப்பதம் ஆயிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் மேட்ச் ஸ்டிக்ல எல்லாம் இருக்கு. இப்போ அந்த மேட்ச் ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா இருக்குது இல்லைங்களா, இந்த பிளாஸ்டிக் டப்பாவை தூக்கி போடாம இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கோங்க. ஒரு நார்மலா இருக்கிற மேட்ச் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிடலாம். இப்போ அதில் உள்ள மேட்ச் ஸ்டிக்கையும் அந்த டப்பால சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த மேட்ச் பாக்ஸை கட் பண்ணி நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி அந்த மூடியில் ஒட்டி எடுத்தோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இனி வர்றது மழை காலம், பனிக்காலம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட்ச் பாக்ஸ் சீக்கிரம் ஈரப்பதமாயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்க, சூப்பரா ஸ்டோர் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. சிம்பிள் ஐடியா. இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பாவை தூக்கி போடாம அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய டப்பா எடுத்துருக்கேன். அந்த டப்பாவோட மூடியில இந்த மாதிரி கத்தியை சூடு பண்ணீங்கன்னா அந்த கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்ட போட முடியும். இந்த மாதிரி ஓட்ட போட்டு எடுத்துட்டு வாங்க. இப்போ இது நம்ம எதுக்கு ரெடி பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல இந்த மாதிரி காஃபி தூள் ஷேஷை வாங்கி வச்சிருக்கோம். இதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் இந்த டப்பாவை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஷேஷையை நீங்க நம்ம அடிக்கிற மாதிரி மாடிச்சு அந்த டப்பால வச்சுட்டு அந்த மூடியில இந்த காஃபி தூள் பாக்கெட்டை இந்த மாதிரி மாட்டி விட்டீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க, எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இதை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டப்பாவோட பின் சைடு ஒரு டபுள் சைட் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்து அந்த டப்பாவை கிச்சனோட ஒரு மூலையில ஒட்டி வச்சீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பார்க்கவும் நீட்டா இருக்கும். ஸோ இதே மெத்தடை நீங்க பாத்ரூம்ல ஷாம்பை யூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதா. சிம்பிள் ஐடியா. கண்டிப்பா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முட்டையை நம்ம வேக வைக்கும்போது அந்த ஓட்டை சப்ளை பண்ணும்போது அந்த ஓட்டோட சேர்ந்து முட்டையும் இஞ்சி வரும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல முட்டையோ சேர்த்துக்கிட்டலாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு லைட்டாக ஷேக் பண்ணீங்கன்னா முட்டை தனியாகவும் ஓடு தனியாகவும் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ பாருங்க, ஈஸியாக முட்டை ஓட்டையும் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியுது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், இது மழை காலன்றதுனால மோஸ்ட்லி கரண்டை கட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி மெழுகுவத்தி யூஸ் பண்ணுவோம். நம்ம மெழுகுவத்தி அப்படியே யூஸ் பண்றதுனால அந்த மெழுகுவத்தி சீக்கிரம் கரைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துக்கிடலாம். அந்த ஃபாயில் ஷீட்டை யூஸ் பண்ணி அந்த மெழுகுவத்தியை இந்த மாதிரி ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த மெழுகுவத்தி ரொம்ப நேரம் நின்று எரியும். ஸோ சீக்கிரம் கரையாது. இந்த மழை காலத்துக்கு நீங்க இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த நெயில் பாலிஷ் இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரி டைம்ல அந்த நெயில் பாலிஷை எப்படி ஈஸியா யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃபியூம் எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பர்ஃபியூம் எடுத்துக்கலாம். அந்த பர்ஃபியூமை கொஞ்சமா எடுத்து அந்த பாட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எமர்ஜென்சி டைமுக்கு நம்ம நெயில் பாலிஷை யூஸ் பண்ண முடியும். பாருங்க, யூஸ் பண்ண முடியுது பாருங்க. சிம்பிள் ஐடியா. ஸோ எமர்ஜென்சிக்கு நெயில் பாலிஷ் இல்லை யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை காலத்துல நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷம் வாய்ந்த பூச்சிக்கள்னா வீட்டுக்கு அடிக்கடி வரும். அந்த மாதிரி டைம்ல அந்த பூச்சிகள் வராமல் இருக்க ஒரு சிம்பிள் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நத்தையும் அட்டைப்பூச்சியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளீச்சிங் பவுடரை கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம். எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கிடலாம். எந்தெந்த இடத்துல பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா போட்ட உடனே அந்த
பூச்சி கீழே விழுந்துடும். இந்த மழை டைம்ல உங்க வீட்டில் எந்தெந்த இடத்துல பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடரை அப்ளை பண்ணீங்கன்னா பூச்சிகள் நடமாட்டம் இல்லாம இருக்கும். இந்த ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லுக்கு பூச்சிகளும் வராது. சிம்பிள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி மாதிரி எப்படி ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த ஸ்பூனோட பின் சைடு நம்ம உடைக்க வேண்டிய மாத்திரை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா ஈஸியாக பாதியாக செப்பரேட் பண்ண முடியும். பாருங்க, ஈஸியாக பாதியாக செப்பரேட் பண்ண முடியுது. சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் ஹோட்டலில் தரக்கூடிய கெச்சப்பை வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது. தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த கெச்சப்பை எப்படி கிளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு ஷெஷை கெச்சப் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்துக்கிடலாம். இந்த தூள் உப்பையும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒரு தூக்கி போடக்கூடிய ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளீனிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஜுவல்ஸை க்ளீன் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம ஜுவல்ஸை பாலிஷ் பண்ணுறதுக்கு கடையில் கொடுப்போம். அந்த மாதிரி பாலிஷ் பண்ண கடையில் கொடுக்காம வீட்டிலே எப்படி சிம்பிளாக பாலிஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கெச்சப் பேஸ்ட்டை நம்ம பாலிஷ் பண்ண வேண்டிய ஜுவல்ஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம். இந்த டொமேட்டோ கெச்சப்பில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கிறதுனால இதை ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக தக்காளியும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி 10 நிமிஷம் கழிச்சு நம்ம தூக்கி போடக்கூடிய ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவினோம்னா பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சு மாறிடும் ஜுவல்ஸு. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் பாலிஷ் பண்ணுறதுக்கு கடையில் கொடுக்காம இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே பாலிஷ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக புதுசு போல் பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு மாறி இருக்குது, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து செயினில் ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக பாலிஷ் போட்ட மாதிரி மாறிடும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் பாலிஷ் பண்ணுறதுக்கு கடையில் கொடுக்காம இந்த ஈஸி டிப்பை வீட்டிலே ட்ரை பண்ணலாம். சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்கிப்பிங் வீட்டில் இருக்கும். சின்ன பசங்க இருந்து பெரிய பசங்க வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சின்ன பசங்க அந்த ஸ்கிப்பிங்கை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சைஸ் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிப்பிங்கில் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரோப்பை சைஸுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டுக்கு தகுந்தாப்புல 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால சின்ன பசங்களுக்கு ஈஸியாக விளையாட முடியும். சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 11. ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலும் முள்ளங்கியை பெரியவங்களிலிருந்து சின்ன பசங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி முள்ளங்கியை எப்படி பசங்க விரும்புகிற மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்னைக்கு 2 முள்ளங்கி எடுத்துருக்கேன். 2 முள்ளங்கி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா மிக்சரையும் ஒன்றா சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மிக்சரையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 2 முள்ளங்கி எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஸோ இந்த முள்ளங்கியோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு கரைக்கும், நீரழிவு நோய்க்கு சூப்பரான ரெமெடி, மூல நோயை கட்டுப்படுத்தும். ஸோ நிறைய பெனிஃபிட் இந்த முள்ளங்கில இருக்கு. ஸோ முள்ளங்கி அந்த ஸ்மெல்லுக்காக நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பக்கோடாவா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம மிக்சர் கூட கொஞ்சமாக உப்பு, 3 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 8 பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கல்வியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த முள்ளங்கிலே நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதனால நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முள்ளங்கி மிக்சரை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான முள்ளங்கி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியை ரெடி பண்ணி கொடுக்கறதுனால சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட தெரியாது. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 12. ஃப்ரெண்ட்ஸ், சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கை கால் வலி, மூட்டு வலி, தசைப்பிடிப்பு வலின்று எல்லா வலியோட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு அந்த வலி எப்படி ஈஸியாக குயிக்காக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு அதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை லோ ஃப்ளேமில் நல்லா சூடுபடுத்துங்க. இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கற்பூரம் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கற்பூரம் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்துக்கிடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கற்பூரம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கற்பூரம் கரைஞ்சிட்டோன்னா அந்த எண்ணெய் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறம் மூட்டு வலி, கை கால் வலி, தசைப்பிடிப்பு வலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா சூப்பரா அந்த வலி எல்லாம் கண்ட்ரோலா இருக்கும். இது கை கால் வலி, மூட்டு வலிக்கு மட்டும் இல்லைங்க, சளி, இருமல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நெஞ்சிலையும் முதுகுலையும் தடவி விட்டீங்கன்னா சூப்பரா சளி, இருமல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஒரு சூப்பரான ரெமெடி. இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த
டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.